இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன தெரியுமா? ஹேர் க்ரோத்துக்கான நம்ம ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஆயில் கோகோனட் ஆயில், ஆனியன், கருஞ்சீரகம், வேப்பிலை, மருதாணி இலை, இதை தான் வச்சு நம்ம இன்றைக்கி ஈஸியாக செய்ய போகிறோம். இது போக வந்து உங்களுக்கு செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அப்புறம் நெல்லிக்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். எனக்கு இன்றைக்கி இவ்வளோதான் கிடச்சிச்சு, அதை வச்சு நான் செய்வேன். ஃபஸ்ட்டு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு என்ன பண்ணணும்னா நல்லா அதை வந்து வணக்கிடுங்க. வணக்கினதுக்கப்புறம் கருஞ்சீரகத்தை வந்து ஒரே ஒரு சுத்து மட்டும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி அதை ஆட் பண்ணிடுங்க. அதை ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த 3 இலை சொன்னாங்க அதை வந்து போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிய விட்டுட்டு அது ரொம்ப நேரம் வந்து அப்படியே வதக்கிட்டே இருந்தால் அதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அப்போ மாற ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஸ்லோவாக வச்சுட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக வச்சுட்டு அது ரொம்ப நேரம் அப்படியே பாயில் ஆகிட்டே இருக்கும்போது கலர் வந்து மாறிடும். மாறினதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம டெய்லி வந்து தலைக்கு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அப்படியே தெரியும், உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு வந்து ஹேர் வந்து க்ரோ ஆகும், கொட்டாது, முடி கொட்டாது. இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. பாய். அண்ட்